அருட்பணிக்கு அவர்கள் அழைக்கிறார். காரணம் இந்த இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த அருட்பணிக்கு அழைக்கிறவர்கள் ஒரு ஆற்றலற்ற ஒரு மக்களாக காணப்படுகிறார்கள், மீன் பிடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆல்ரெடி சொன்னேன், தீண்டத்தகாதவர்கள் தான் மீனவர்கள் என்று. ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது தீண்டத்தகாத ஒரு நிலைமையில் இருக்கிற மீனவர்களை ஆண்டவர் சீடர்களாக அழைக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு உழைப்பாளிகள், வேலை செய்கிறவர்கள், அவர்களை மனுஷர்களை பிடிக்கிற ஒரு ஊழியர்களாக ஆண்டவர் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். இதில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த எத்தனையோ பேர் வேத பாரகர், பரிசேயர், வேதத்தை நன்றாக படித்தவர்களை ஆண்டவர் அந்த திருப்பணிக்கு அவர் அழைக்கவில்லை. ஆற்றல் இல்லாத மக்களுக்கு அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆற்றல் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக நம்முடைய இயேசு சாமி காணப்படுகிறார். ஏன் அப்படி செய்கிறார் என்று பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிற விதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் இல்லாத மக்களுக்கு தான் இந்த திருச்சபை இருக்கிறது. ஆற்றல் கொடுக்கிற ஒரு திருச்சபையாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் ஆண்டவருடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. இந்த இடத்தில் பார்க்கும்போது மீன் பிடிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். இங்கு இப்பேற்பட்ட மக்களை இந்த ஊழியத்துக்கு அழைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உடனே ஆண்டவர் அழைத்த உடனே அந்த மத்திய 4:22 பார்க்கும்போது உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்கு பின்பாக அவர்கள் செல்கிறவராக காணப்படுகிறார்கள். எல்லாருமே எல்லாம் விட்டுறாங்க. ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்பட்டு செல்கிறது என்ற இடத்தில் நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஆற்றல் படுத்தி அவர்களை பலப்படுத்தி சீடர்களாக மாற்றுகிறார். நாம் நிறைய இந்த 2-3 மாதங்கள் நாம் பார்த்தோம். பேதுருவை குறித்து பார்த்தோம். 3 முறை மறுதலித்த பேதுரு. நாம் நிறைய காரியங்களில் அவரை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய ஆற்றலை கொடுத்ததின் மூலமாக ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாக அவர் வாழ்ந்தார். ஒரு வல்லமையான வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை தைரியமாக பிரசங்கித்தார். இந்த இடத்தில் பார்க்கும்போது எல்லா இடத்திலும் பேதுரு ஒரு துணிச்சலோடு ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன ஒரு மனிதராக அவர் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அதே வண்ணமாக பார்க்கும்போது இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை யோவான் ஸ்நானகர் சொல்கிறார். யோவான் ஸ்நானகர் என்ன வார்த்தை சொல்கிறார்னா, மனம் திரும்புங்கள், கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். காரணம், யோவான் ஸ்நானகர் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை நாம் காணப்படுகிறோம். யோவானுடைய தகப்பனார் சகரியா அவர்கள் எருசலேம் தேவாலயத்தில் பணியாற்றுகிறார். ஆனால் யோவான் அங்கு பணியாற்றவில்லை. அதற்கு மாறாக வனாந்திரத்தில் ஊழியம் செய்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்து வனாந்திரத்தின் பகுதியில் இறை மக்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற, இறை ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மனிதராக ஆண்டவர் யோவான் ஸ்நானகரை பயன்படுத்துகிறார். காரணம், இடத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு மக்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மக்கள், ஆற்றல் இல்லாத மக்கள், வல்லமை இல்லாத மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்களை ஆண்டவர் பயன்படுத்தி தன்னுடைய இறை பணியை, அருட்பணியை, அருட்தொண்டை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் ஆற்றல் படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மிஷன் என்று சொல்லும் போது நாம் கண்டிப்பாக ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்திருக்கிறோம் மிஷன் ஃபெஸ்டிவல். இந்த வருஷம் அது நம்முடைய பேராயத்தில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இங்க எங்குமே நடத்த முடியல. குறிப்பா பார்க்கும்போது ஜூலை மாதத்தில் சென்னை பேராயத்தில் அந்த மிஷன் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. ஏனென்று சொல்லும் போது அந்த இடத்தில் அவர்களுடைய வாழ்வில் அந்த தரங்கம்பாடி முதல் அந்த யாருங்க புரொட்டஸ்டன்ட் மிஷனரி யாருங்க சீகன் பால் அவர்கள் வந்ததை நினைவு கூறும் விதமாக ஜூலை மாதத்தில் அவர்கள் அந்த மிஷன் ஃபெஸ்டிவலை அவர்கள் நடத்துவார்கள். நம்முடைய பேராயத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்தில் எப்போதும் நடத்தும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இந்த வருடம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த மிஷன் ஃபெஸ்டிவலை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த மிஷன் ஃபெஸ்டிவலை நாம் அறிந்திருக்கிறதின் நோக்கத்தை உண்மையாக நாம் அறியவில்லை. அதுதான் உண்மை. காரணம், பார்க்கும்போது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முழு உலகத்திற்கும் இந்த மிஷன் ஃபெஸ்டிவலுடைய அடையாளத்தை
கொடுக்கிறதாக காணப்படுகிறது. எப்படி என்று பார்க்கும்போது பிஷப் லெஸ்லி நியூபிகின் ஒரு பிஷப் வந்திருந்தார். கொஞ்சம் பேர் தெரியும், அவருக்கு தெரியும், எனக்கு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நமக்கு பிஷப்பா இருந்தார். அவர் வந்து இங்கிலாந்துல வந்து 1909 வருஷத்துல அவர் பிறந்தார். அங்க அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில எல்லாம் அவர் படிச்சு முடிக்கிறாரு. அங்க அப்புறம் அங்க இருக்கிற ஒரு 1936 வருஷத்துல சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல வந்து ஆர்டின் ஒரு அருட்பொழிவு பெறுகிறார். யாருங்க? பிஷப் லெஸ்லி நியூபிகின். அந்த 1936 வருஷம் அருட்பொழிவு பெற்று இந்தியாவுக்கு ஒரு மிஷனரியாக அவர் வருகிறார். எப்படி வருகிறார் என்று பார்க்கும்போது வில்லேஜ் இவாஞ்சலிஸ்டாக அவர் இந்தியாவுக்குள்ள வராரு. எப்போ வராரு? 1936 ஆர்டினேஷன் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. அப்படி இந்தியாவுக்கு வந்துட்டு உடனே இந்தியாவில் வந்து ஏறக்குறைய 36 இருந்து 1947 ஆகஸ்ட் 15 வரைக்கும் பார்க்கிறாரு. என்னங்க ஆகஸ்ட் 15 என்ன இருக்கு? சுதந்திர தினம். இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அவர் பார்க்கிறார். அது வரைக்கும் அந்த கிராமத்தில் என்ன பண்றாரு? ஒரு ஊழியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அது முடிஞ்ச உடனே 1947 செப்டம்பர் 27 சிஎஸ்ஐ என்ன பண்றாங்க? உருவாக்குகிறார்கள். பிரெஸ்பிட்டேரியன், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட் காங்கிரிகேஷன், இந்த திருச்சபையெல்லாம் ஒன்னா சேர்ந்துனா அவருங்க சிஎஸ்ஐ ஃபார்மேஷன் உருவாகுது 1947 செப்டம்பர் 27 அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து பிஷப்பா அவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, அதை உருவாக்குவதற்கான அடித்தளமாக இருந்த ஒரு பேராயர் அவர்கள். அந்த நேரத்தில் வந்து அப்ப ஒரு பேராயர் இல்ல, ஆயர் தான், ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு கிராமத்தில் ஒரு மிஷனரியாக அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தென்னிந்திய திருச்சபை உருவாக்குகிறார்கள். அப்படி தென்னிந்திய திருச்சபை உருவாக்கும் போது உருவாக்கின உடனே புதுசா ஒரு டயசிஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது அவர் ஒரு டயசிஸ்க்கு பிஷப்பா போடுறாங்க. எந்த டயசிஸ் தெரியுங்களா? மதுரை ராம்நாத் டயசிஸ்க்கு அவரை பிஷப்பா அப்பாயிண்ட் பண்றாங்க. யாருக்கு என் வயசுல ஒரு பிஷப் ஆகுறாரு. தாங்க ஹைலைட். 35, 36, 37 வயசுல ஏதோ ஒரு வயசுல என்ன ஆகுறாரு? பிஷப் ஆகுறாரு. மதுரை ராம்நாத் டயசிஸ்ல பிஷப் ஆகுறாரு. ஆனா அந்த பிஷப் ஆயிட்ட ஒரு பிஷப் ஆகுறாரு சும்மா உட்காரல, அங்க இருக்கிற மக்களோடு கூட இணைந்து அவர் பயணித்தார். இந்தியாவில் எப்பேற்பட்ட மிஷனரி அந்த அருட்பணியை நாம் உருவாக்க வேண்டும். இந்த கதையெல்லாம் நான் எங்க படிச்சேன்னா, அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், பிஷப் லெஸ்லி நியூபிகின், இவாஞ்சலிசம் இன் ஈஸ்ட் ஏஷியா என்கிற ஒரு புத்தகம். அதில் பார்க்கும்போது அவர் அந்த பிஷப் அந்த மிஷன் பங்களால அவர் தங்களுக்கு சேர்ந்து என்ன பண்ணாருன்னா மக்களோடு கூட அவர் பயணித்தார். மக்களுக்கு ஆண்டவரை குறித்ததான வார்த்தைகள் சொல்ல வேண்டும், அவர்களை ஆண்டவருடைய வழி நடத்த வேண்டும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு அருமையான ஒரு அந்த மிஷனரி ஊழியத்தை அந்த பகுதியில் அவர் செய்தார். அப்படியாக அந்த மிஷனரி ஊழியத்தை ஏறக்குறைய ஒரு 10 வருஷம், 37 வயசுல ஒரு பிஷப் ஆகிறாரு. 37 வயசுல இருந்து 47 வயசுல எங்க போறாரு? 10 வருஷம் அங்கதான் ஊழியம் செய்யறாரு. அவர் செய்த அந்த மிஷனரி ஊழியத்தை பார்க்கும்போது இன்டர்நேஷனல் மிஷன் கவுன்சில் IMS என்கிற ஜெனீவால இருக்கிற ஒரு உலகத்தையே ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை அவர் ஒரு சிறப்பான ஒரு ஜெனரல் செக்ரட்டரியாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காரணம், இந்தியாவில் நடைபெற்ற அந்த மிஷன் அந்த ஊழியத்தை குறித்துதான ஒரு கரிசனை உலகம் முழுவதும் பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பை பிஷப் அவர்களுக்கு கடவுள் கொடுத்தார். ஆனா அந்த மிஷன் என்கிற அந்த ஒரு திருப்பணியை அந்த மிஷனரியாக அவர் அந்த உலகம் முழுவதும் இந்தியாவில் காணப்படுகிறது. இந்தியாவில் பார்க்கும்போது அவர் சொல்லும் போது 1947 அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது சுதந்திரம் அடையும் போது ஆண்டவருடைய வார்த்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நிறைய ஒரு தடைகள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அந்த இடத்தில் காணப்படுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியவில்லை என்று சொல்கிறார். ஆனால் அவர் முழு உலகிற்கும் அந்த அருட்தொண்டை குறித்ததான காரியத்தை அவர் சொல்வதற்காக அவர் சென்றார். கடைசியாக அவர் மறுபடியும் எப்போ வராருன்னா, உலகத்தெல்லாம் சுத்திட்டு 1963 வராரு. 63 அவர் வரும்போது மெட்ராஸ் டயசிஸ் பிஷப்பா இருக்காரு. என்ன டயசிஸ் பிஷப்பா இருக்காரு?
மெட்ராஸ் டயசிஸ் பிஷப்பா அவர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா மெட்ராஸ் டயசிஸ் பிஷப் அவர் அப்பாயிண்ட் பண்ணும்போது யார் பிஷப்? நமக்கும் பிஷப் தான். ஏன்னா நம்மளுடைய பேராயம் 1976 தான் புதிய பேராய் வேலூர் பேராய் உருவாச்சு, ஜனவரி 26. ஆனா அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சென்னை பேராய் நமக்கும் அவர் பேராயராக இருந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய கல்வெட்டுகள் அந்த ஊரிஸ் கல்லூரியில் என்னால் பார்க்க முடிந்தது, ஒரு 2-3 இடத்துல ஊரிஸ் கல்லூரியில. காரணம் ஏன் சொல்ல வரேன், இப்பேற்பட்ட ஒரு அந்த திருப்பணி அருட்தொண்டிற்கு ஒரு முகவரியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை, நம்முடைய வேலூர் பேராயத்தின் தலைவர்கள் காணப்பட்டார்கள். குறிப்பாக சாம்பனையா பிஷப் அவர்கள். இவர்கள் சொல்லும்போது நம்முடைய பேராயம் அருட்பணி பேராயம், மிஷனரி டயசிஸ், மிஷன் டயசிஸ். இந்த மிஷன் என்கிறதற்கான ஒரு அடையாளமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அந்த அடையாளத்தை மறந்து விட்டிருக்கிறோம். இந்த இடத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் தாகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அரசனை எழுப்பி அவர்களுக்கு பாலும் திராட்சரசமும் கொடுத்து அவர்களை திருப்தியாக்குகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிடுகிறார், உங்களுடைய பண்டிகையில் நீங்கள் இல்லாத மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று. ஆண்டவர் தன்னுடைய மக்களை எப்பொழுதுமே அவர் ஊக்குவித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய அருட்பணியை, உங்களுடைய திருப்பணியில் நீங்கள் ஏழைகளை நினைக்க வேண்டும் என்று. தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய இறை மக்களை பட்சபாதம் இல்லாத நடத்துகிறவராக காணப்படுகிறார். எல்லா மக்களுக்கும் தூய ஆவியானவரை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆனால் நம்முடைய திருச்சபை இப்பேற்பட்ட காரியங்களில் நாம் தவறி இருக்கிறோம். மற்றவர்களை ஆற்றல் படுத்துவதற்கு நாம் தவறி இருக்கிறோம். மற்றவர்களுக்கு உணவு கொடுப்பதில் நாம் தவறி இருக்கிறோம். மற்றவர்களை போஷிப்பதில் நாம் தவறி இருக்கிறோம். குறிப்பாக பார்க்கும்போது நம்முடைய திருச்சபையில் கூட உதவியில் செய்யும் போது மற்ற சமயத்திற்கு நாம் செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் கேட்டார், செக்ரட்டரி கேட்டார். கண்டிப்பா செய்ய வேண்டும். நம்முடைய திருச்சபையினுடைய நோக்கமே அதுதான். நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கிறவராக இந்த உலகத்தில் கடந்து வந்தார். எல்லா மக்களுக்கும் இந்த திருச்சபை உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக பார்க்கும்போது எல்லா மக்களுக்கும் இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பாக பார்க்கும்போது இந்த ஆன்லைன்ல பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் அப்சர்வ் பண்ணுவாங்க, என்னுடைய இது யாராவது பாக்குறாங்க. ஆனா ரெகுலரா கோயிலுக்கு வரவங்க யாருமே இது பார்க்கறது இல்லை. இதுல என்ன சந்தோஷம்னா, சர்ச்சுக்கே வராதவங்க என்னுடைய பேஸ்புக்ல இருக்கிற மெசேஜை ஷேர் பண்றாங்க. அதான் எனக்கு சந்தோஷம். சர்ச்சுக்கு ரெகுலரா வரலாம், எப்பவுமே வந்து என் கூட இருக்கிறவங்க யாருமே நான் நம்புறது இல்லை. அதுக்காக செக்ரட்டரி நம்பர் யோசிச்சுக்காங்க. பொதுவாகவே நான் வந்து ஐது கூட கூட யார் இருக்கிறாங்களோ அதான் ரொம்ப டேஞ்சர் எப்பவுமே. அது பொதுவான கருத்து. ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யார் கூடவே 24 மணி நேரம் சாப்பிட்டு யாரும் வீட்டிலே கூட தங்கி நிற்பான். ஆனா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவன் வரல. எனக்கு தெரியாதவன், எனக்கு கேள்விப்பட்டவன் அவன் வரான். ஐரு நல்லா ஊழியம் பண்ண அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு கூட இருக்கவன் என்ன பண்றான், அவன் தான் முதல் லெட்டர் அதை ஐரை டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு. அதனால எப்பவுமே நான் கூட இருக்கிறவங்களை வந்து எப்பவுமே நம்புறது. அதே போலதான் இதுலயும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய மெசேஜ்ல வந்து ஷேர் பண்றது கோயிலுக்கு வராத விசுவாசி தான் ஷேர் பண்றாங்க. அதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்கள நான் ரீச் பண்ணிட்டேன். ஏன்னா கோயிலுக்கு வரவங்க வந்து என் மெசேஜை பார்க்க வேற மெசேஜை பார்க்கறாங்க, அவங்க பிரச்சனையே இல்லை, சிம்பிள் இது. ஆனா கோயிலுக்கு வராதவங்க என் மெசேஜை கேட்கறாங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என் மெசேஜை ஷேர் பண்றாங்கன்னா அது இன்னும் சந்தோஷம். அவங்க ஷேர் பண்றாங்க, உண்மைதான். நான் ஏன் சொல்ல வரேன், அதுதான் குட் நியூஸ், அதுதான் நற்செய்தி. நம்ம பிரசவம் வந்து இப்ப தெரிஞ்சவங்களுக்கே பைபிள் நல்லா தெரிஞ்சவங்களுக்கே வந்து பைபிளை பற்றி சொல்றது இல்லை. தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும். தெரியாதவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அவர்களை ஆற்றல்படுத்த வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும், அவருடைய தேவையை சந்திக்க வேண்டும். அதுதான் மிஷன். இந்த மிஷன் என்பது ஏன் வளராது போத ஒரு காரணம். லெஸ்லி டூபிகன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உலகம் முழுவதும் இந்த மிஷனை பத்தி அவர் கொண்டு போனார். The local congregation was agency of இந்த மிஷன் மூவ்மெண்ட் என்று சொல்கிறார். இந்த சர்ச்சு தான், இந்த திருச்சபை தான் இந்த அருட்தொண்டுக்கு ஒரு அடிப்படை என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய அருட்பணியை இங்குதான் தொடங்க வேண்டும்.
இது ஒரு கருவியாக இருக்க வேண்டும். திருச்சபை நமக்கு மாத்திரமல்ல, இந்த திருச்சபை கருவியாக இருந்து மற்றவர்களை தொட வேண்டும், மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும், மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் யோசிக்கும் போது இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோமா வந்தாரு. தோமா 2000 வருஷத்துக்கு வந்தாலும் கிறிஸ்டியன் எவ்வளவுனா 2.5ன்றாங்க, மிஞ்சி போனா 3.5ன்றாங்க. 5 வச்சுக்கீங்க, 5 வச்சுங்க. ஏன் இந்த 5%ல இருக்குன்னு பார்க்கும்போது செல்ஃபிஷ். திருச்சபை என்ன பண்ணல, அந்த அருட்தொண்டு, அந்த மிஷனரி என்கிற அந்த ஒரு பாரத்தை திருச்சபை எடுக்கவில்லை. திருச்சபைக்கு அந்த ஒரு பாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த அருட்பணி தோய்ந்து காணப்படுகிறது. இந்த 2000 வருஷத்துக்கு என்ன இருக்கணும், இந்தியால பரண்டு இருக்கணும். இப்ப சொல்லும்போது நேரே சொல்றது, அந்த சர்ச்சில் எத்தனை பேச்சு காலை இருக்குது தெரியுமா, இந்த சர்ச்சில் எவ்வளவு காலை இருக்குதுன்னு. ஆனா ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் 3 மாசத்துல சர்ச்சு ரொம்ப எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பிராக்டிக்கல் நாம் பார்க்கிறோம். ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய திருச்சபை தாகமா இருக்கிற மக்களை தேடி செல்ல வேண்டும். நம்முடைய திருச்சபை அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆள் பார்க்கிற ஒரு திருச்சபையாக இருக்கக்கூடாது. இவர் படித்தவரா, பதிவில் இருக்கிறாரா, பெரியாரா, அப்பேற்பட்டவர்களை பார்க்கிற ஒரு திருச்சபையாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஓரத்தில் இருக்கிறவர்களை ஆற்றல் படுத்துகிற ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். அதுதான் மிஷன், அதுதான் அருட்பணி, அருட்தொண்டு. இப்பேற்பட்ட ஒரு அருட்பணியும் அருட்தொண்டும் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்தால் உண்மையாகவே எல்லா மக்களுக்கும் நற்செய்தி, குட் நியூஸ் டு ஆல். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது, அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் மாறாத பரலோகத்தின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. நீ நல்லவராக வல்லவராக மட்டுமாக எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. குறிப்பாக ஆண்டவரே, உம்முடைய அருட்பணி ஞாயிறு கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தின அந்த அருட்கொடைகளை நாங்கள் எண்ணி பார்த்து நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பேராயம், எங்களுடைய திருச்சபை நற்செய்தி பேராயமாக, நற்செய்தி திருச்சபையாக நீ மாற்ற வேண்டுமா கொண்டாடுகிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, உடைய அன்பின் கரம், கிருபையின் கரம் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்பனே. குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய இறை மக்கள், எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த மக்கள், அவர்கள் ஆற்றல் இல்லாத ஒரு மக்களாக இருக்கலாம், அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பார்வையில் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆற்றல் படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்களே ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறபடியாக நாம் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பிதாவே ஆண்டவரே, எங்களையும் கூட கர்த்தாவே இந்த வழிபாடில் இணைத்துக் கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கொடுத்த வாய்ப்புக்காக உன்னை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சொல்லியிருக்கிறவரே. அன்பின் தேவன், தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணொலி மூலமாக இந்த வழிபாடை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். உடைய கிருபைக்குள்ளும் உடைய பராமரிப்புகளும் அவர்களை நீ மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உடைய நாமத்தை மேம்படுத்துகிற பிள்ளைகளாக, உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுகிற தாவே. தொடர்ந்து என்னுடைய திருச்சபையில் திறக்கப்படும் போது உடைய வல்லமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குறிப்பாக ஆண்டவர், இந்த காலகட்டங்களில் ஆண்டவர், இந்த COVID-19 என்கிற அந்த வைரஸ் மூலமாக ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் இடையூறு நாங்கள் செப்புகிறோம். நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டுமா நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அன்பானவர்கள் பல பேர் ஆண்டவரை தங்களுக்கு அன்பானவர்கள் இழந்திருக்கிற அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர்களையும் நீர் ஆண்டவரை ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும். அன்பின் தேவன், நீர் மாத்திரம் எங்களுக்கு தலைவராக, துணையாளராக இருந்து எங்களை மேலெடுத்த வேண்டுமா நாங்கள் செப்புகிறோம். இந்த வழிபாடு முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களுக்கு இருந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதிக நன்மையும் எல்லாம் உனக்கு செலுத்துகிறோம். வல்லமை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய
என்னிடத்திலும் சமாதானம் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம